இந்த ஆடியோ கேட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் சாயப்பாவை இப்படி அழைச்சிங்கன்னா அவர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை வெளிப்படுத்துவார். அந்த வெளிப்படுத்தக்கூடிய விதம் ஒன்று உங்கள் தலையில் ஒரு அழுத்தம் கொடுக்கும், உங்கள் மனசில் ஒரு இடியும் மின்னலும் அடிக்கும், உங்களுக்கு உடம்பு ஒரு மாதிரி மேசில் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு சத்தம் கேட்கும், ஒரு இனம் புரியாத ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த விஷயங்கள் வந்துடுச்சுன்னா சாயப்பா உங்களுடன் தொடர்பில் இருக்கிறார்னு அர்த்தம். இதை முதல் தடவை தான் உங்களுக்கு இந்த பயம் வரும். ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா நல்ல விஷயங்களும் 100% நடக்கும். உங்களுக்கு கஷ்டத்தை ஏன் சாயப்பா கொடுக்குறாருன்னா, அவரால் தெரிஞ்சிக்கப்பட்டவர்கள், அவரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்களுக்கு அவர் கஷ்டத்தை கொடுத்து நரகத்தில் இருந்து சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு வராரு. இப்போ பல பேர் நரகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். இது ஒரு கஷ்டம்தான். ஆனால் இந்த கஷ்டத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திக்கணும், எப்படி பயன்படுத்திக்கிட்டால் அந்த இடத்துலேருந்து சொர்க்கத்துக்கு வரும். முள்ளால் எடுக்கலாம், கஷ்டத்தை இன்னொரு கஷ்டத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். கஷ்டம் வரலன்னா தான் நீங்கள் கஷ்டப்படணும். கஷ்டம் வந்துச்சுன்னா சொர்க்கத்துக்கு போக போகிறோன்னு நினைங்க. உங்களை நீங்களே சிறை வைக்கிறதால என்ன லாபம்? நீங்கள் தொடர்ந்து உங்களை ஒரு நொடியும் சிறை வச்சு ஒரு நிமிடத்தையும் துன்பத்தில் கழிக்கிறீங்க. உங்களை அழிச்சிக்கவா நீங்கள் பிறந்தீங்க? இல்லை, உங்களை ஆக்குவதற்காக நீங்கள் பிறந்தீங்க. பெற்றோர்கள் எவ்வளவு ஏக்கமாக இருக்காங்க தெரியுமா? எத்தனையோ பேருக்கு இங்கே பெற்றோர்கள் இருக்காங்க, எத்தனையோ பேரோட பெற்றோர்கள் இறந்தும் போயிருப்பாங்க. ஆனால் இறந்தவர்களோட ஆன்மா இப்போ வரைக்கும் ஏக்கமாக இருக்குது. உங்களை நினச்ச ஒரு விஷயத்துக்காக ஏங்கிக்கிட்டு இருக்காங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இந்த பதிவு உங்களுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க போகுது. ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே சாயிரா. சாயிரா. என் உயிரின் உயிரானவர்களே, அவர் நம் மீது காட்டப்படும் அன்பு உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான அறிகுறி. கடவுளுடைய அன்பு கிடைக்காதவங்க வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிக்கவே மாட்டாங்க, கர்மாக்களை பற்றி புரிஞ்சிக்க மாட்டாங்க, தன்னுடைய செயல்கள் மற்றவங்களுக்கு நல்லதை கொடுக்குமா கொடுக்காதா அப்படின்ற ஒரு புரிதல் கூட இல்லாமல் இருக்கும். ஆனால் கடவுள் உங்கள் மேலே அன்பு வச்சிட்டாரு அப்படின்னா எந்த விஷயம் நடக்குதோ இல்லையோ ஒரு விஷயம் நல்லா நடக்கும். அதாவது உங்கள் மேலே அவர் அக்கறை அதிகமாக இருந்துச்சுன்னா முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுப்பாரு. அடுத்தது ஏண்டா இவரை நம்பணும் அப்படின்ற மாதிரி வாழ்க்கையில் பல கஷ்டத்தையும் கொடுப்பாரு, பல கஷ்டத்தை கொடுப்பாரு. நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களே, சாய்பாவை வணங்கினா கஷ்டம் வரும், சோதனை வரும், எல்லாம் போயிடும் அப்படி இப்படின்னு. எல்லாமே உண்மை.
எல்லாமே உண்மை. ஒரே ஒரு பழமொழி, அந்த பழமொழி இதுக்கு தேவைப்படும் நினைக்கிறேன். அதாவது கஷ்டங்கள் மனுஷனுடைய வாழ்க்கையை கெடுக்குதுன்னு நாம் புத்தி இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் கஷ்டங்கள் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை வளர்ச்சி பாதைக்கு அழைச்சிக்கிட்டு போகுதுன்ற உண்மை எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அனுபவம், நீங்கள் அந்த கஷ்டத்தை கடந்து வரும்போது ஒரு வெற்றிகரமான மனுஷனாக நட்சத்திரத்தில் இருக்கிற மாதிரி மின்னுவீங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹோப் இருக்கும். நம்ம நிறைய பதிவில் பார்த்துருக்கோம், நிறைய அற்புதத்தை ஷேர் பண்ணியிருக்கோம். இல்லாமல் ஒன்றும் இல்லை. பல பேரோட விஷயங்கள் 2020 ஒத்த தனி மரமாக நின்ன ஒரு சாய்ராமுக்கு இன்னைக்கு ஒரு பெரிய ஹோட்டல் வச்சு நடத்தி 7 பேர் ஒர்க் பண்ணுற அளவுக்கு இருக்காங்கன்னா என்ன விதமான ஒரு அனுபவம் அவங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இது புது அனுபவம் இல்லை, ஆல்ரெடி இருந்த அனுபவம் தான். மகன் விட்டுட்டான், மகள் விட்டுட்டாங்க, சொத்தை எழுதி வாங்கிட்டாங்க, ஒரு வீட்டில் அந்த அம்மா ஆயா வேலை பார்க்குறாங்க, ப்ளஸ் சமையலும் பார்க்குறாங்க. கொரோனா டைமில் இவங்க அந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நிறுத்திட்டாங்க. அப்போது அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? வயிற்றுக்கு. அப்போது சாயப்பாவோட அருளால் ஒரு வார்த்தையை நம்ம சொன்னோம், நீங்கள் சாப்பாடு விற்று பாருங்க அப்படின்னு. அப்போல்லாம் தினமும் 1 hour 2 hours மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க ஒரு ஸ்டேஜில். அப்போ நம்ம சாப்பாடு கடை போட்டாங்க. பொட்டலம், ஒவ்வொரு பொட்டலமாக சாப்பாடு, தயிர் சாப்பாடு, லெமன் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு. அப்போது 10 பொட்டலம் போட்டாங்க, ஒரு பொட்டலம் கூட விற்கல. அடுத்தது இந்த அம்மா மறுபடியும் என்கிட்ட கேட்குறாங்க, தம்பி 10 பொட்டலம் போட்டேன்ப்பா, கடைசியில் யாரும் சாப்பிடல, ஃப்ரீயாக கொடுத்துக்க வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு, கையில் காசு இல்லைப்பா அப்படின்னாங்க. அப்போ நாம் ஏதோ சாயப்பாவோட அருளால் ஏதோ பண்ணோம். அப்போது மறுபடியும் அடுத்த நாள் என்னப்பா பண்ணுறது, கடை போடுங்க. என்னப்பா மறுபடியும் கடை போட சொல்கிறியே, எல்லா நம்பிக்கையோட கடையை போடுங்க, பார்த்துப்போ அப்படின்னு. ஸோ 10 பொட்டலத்துக்கு 2 பொட்டலம் சேல் ஆச்சு. தம்பி 2 தான்ப்பா போச்சு, 8 போலேன்னாங்க. அடுத்த நாள் அதே போல், தம்பி வேண்டாம் தம்பி, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தம்பி. இல்லைம்மா, நீங்கள், நான் உங்கள் பையனாக நினச்சி கேட்குறேன், நீங்கள் கடை போடுங்கன்னு. அடுத்தது 10 சாப்பாடு பொட்டலம், 5 சாப்பாடு பொட்டலத்தை ஒருத்தர் ஒட்டு மொத்தமாக வாங்கிட்டார். அடுத்த 5 படப்பட இவர் வாங்குறத பார்த்து ரோட்டில் போகிறவர வாங்கினா 10 முடிஞ்சிச்சு. அடுத்தது கேட்குறாங்க, இல்லை தம்பி இல்லை தம்பின்னு. இந்த அம்மா ஆனந்த கண்ணீர், தம்பி 10க்கு 10 சேல் ஆகிடுச்சு 3 நாளில். ஃபஸ்ட்டு நாளில் ஒன்றும் போல், 2வது நாளில் 2 போச்சு, 8 தங்கிடுச்சு. அடுத்த நாள் 10ல் 5 ஒருத்தர் வாங்கிட்டார், இன்னும் 5 போகிறவங்க வரவங்க 5 பேர் வாங்கினாங்க. ஸோ இன்றைக்கி அவங்க ஒரு பெரிய ஹோட்டல் போட்டு ரன் பண்ணி சந்தோஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக காசை சேர்த்து வச்சு மகளிர் குழுவில் கடனை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக, அதுக்கப்புறம் பேங்க்கில் லோன்ஸ், எல்லா விஷயமும். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதிரி எப்படி ஒரு விஷயங்கள் நடந்துச்சுன்னா, கஷ்டப்படும் போது கடவுள் இருக்கிறாருன்ற நம்பிக்கை உங்கள் மனசுக்குள்ளே துளிர் விட்டுச்சுன்னா கஷ்டத்தில் இருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். இப்போது நான் அந்த அம்மா ஸ்டேஜில் நீங்கள் இருக்கீங்க, நான் சொன்னேன், நீங்கள் கேட்பீங்களா? அப்போ நான் உங்களோட மெயின் பர்பஸ் என்னென்னா, நான் சொன்னதை செஞ்சால் நம்பிக்கை வரும்ன்ற இது வருமா உங்களுக்கு? இங்கே சொல்லலாம், இல்லைப்பா கண்டிப்பாக வரும் அப்படின்னு. ஆனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் அந்த சிச்சுவேஷன் வரும்போது தான் வரும். அப்படி பார்த்தா நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, நம்ம நிறைய பேர் சொல்லியிருக்கோம், ஒவ்வொருத்தர்கிட்ட ஒவ்வொரு விதமாக சொல்லியிருக்கோம். ஆனால் அந்த அம்மா மாதிரி யாரும் ரீச் ஆகலை. இப்போ கூட ஒரு சாராம் சொன்னாங்க, நீங்கள் எவ்வளவோ சொல்கிறீங்க கேட்குறேன், ஆனால் என்னால் வெளிவர முடியல. அதுக்கு காரணம் இதுதான், கர்மா தடுக்குதுன்னு நினைக்க வேண்டாம், நாம் சிறை வச்சுக்கிறோம் நம்மளை. நாம் தான் எல்லாத்துக்கும் காரணம், சிறை வச்சது நம்ம தான்.
அதில் அனுபவிக்கிறது நாம தான். நம்ம கண்ணை நம்ம குத்திக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான விஷயமோ அதை தான் இங்கே செய்கிறோம். கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வருவாய், கஷ்டத்தில் இருந்து நீ மீண்டு வருவாய். கமெண்ட் பண்ணுங்க இந்த வார்த்தையை. இந்த ஒரு வார்த்தை போதும், கஷ்டத்தில் இருந்து மீண்டு வருவாய். எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், 2 எரிமலை கிட்ட நீங்கள் போய் நின்னாலும் அந்த எரிமலையோட ஒரு துளி கூட உங்கள் மேலே படாத அளவுக்கு சாய்ப்பா செய்வார். நம்பிக்கை அப்படிப்பட்டதாக இருக்கணும், நம்பிக்கை அப்படி இருக்கணும். என்னைக்கு நாம் நம்பிக்கையோட கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு உங்களுக்கு கூட ஞானமும் பிறக்கும். சரி, எல்லாமே கரெக்டு, அது என்ன ஒரு வணங்கும் போது கஷ்டம் வரும் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக கேட்குறீங்க, என் பிரச்சனை தீரணும். அப்போது உங்கள் பிரச்சனை தீர்க்கணும்னா, நான் ஒரு பழமொழி சொன்னேனே, நான் சொல்லலைன்னு நினைக்கிறேன். முள் குத்திடுச்சு, அந்த முள்ளை எப்படி எடுக்க முடியும்? எப்படி எடுப்பீங்க? இங்கே யாராவது கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது சொல்லுவோம். இது பழமொழியே இருக்குது. முள்ளை எதால் எடுக்கணும்? முள்ளால் தான் எடுக்க முடியும். முள்ளை பூவால் எடுக்க முடியுமா? அப்போது உங்கள் கையால் எடுக்க முடியுமா? உங்கள் விரலால் எடுக்க முடியுமா? முள்ளால் எடுக்கணும். அப்போ கஷ்டத்தால் மட்டும்தான் எடுக்க முடியும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் இருக்குதுன்னு நீங்கள் பிரார்த்தனை பண்ணுறீங்க, கடவுள் மேலும் கஷ்டத்தை கொடுக்குறாரு. அப்போ அவர் கொடுக்குற கஷ்டத்தை வச்சு தான் அந்த கஷ்டத்தை நீங்கள் தீர்க்க முடியுன்ற விஷயம் நமக்கு இந்த பதிவின் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தயவுசெய்து கஷ்டம்னு சொல்லாதீங்க, இது வாய்ப்பு. கடவுள் நீங்கள் இத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயத்தை நடத்தி வைப்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தர்றாரு. ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதாவது கஷ்டத்தை சொல்கிறேன், கஷ்டன்றது ஒரு நரகம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. நான் சொல்கிறேன், நரகத்தில் இருக்கிற உங்களுக்கு சொர்க்கத்துக்கு வர்றதுக்கு தான் இந்த கஷ்டம். புரியுதா? இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த கஷ்டம் அப்படின்னு ஒன்று வரலன்னா நீங்கள் நரகத்திலேயே காணாமல் போயிடுவீங்க, நரகத்திலே உங்கள் அடையாளத்தை தொலைச்சிடுவீங்க. எங்கே உங்களுக்கு அடையாளத்தை ஏற்படுத்த முடியும்? எங்கே நீங்கள் சுதந்திரமாக இருந்தால் தான். இப்போ நரகன்றது ஒரு அடிமை, சொர்க்கன்றது ராஜ வாழ்க்கை. அப்போ அடிமை வாழ்க்கை வேணுமா, ராஜ வாழ்க்கை வேணுமா? அடிமை வாழ்க்கையில் எதையுமே செய்ய முடியாது. ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் வந்தால் கூட அடுத்தது பெரிய துன்பம் நம்மளை போட்டு வறுத்து எடுத்துடும். இப்போ தான் சிரித்து முடித்தோம், அதுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா அப்படின்ற அளவில் நம்ம மனசில் ஒரு பெரிய அளவில் ஒரு கொடூரமான ஒரு தாக்குதல் நடக்கும். கொடூரமான தாக்குதல் மனசுக்குள்ள. வெளியில் என்ன தாக்குதல் வந்தாலும் அதை சமாளிச்சிடலாம், ஏன்னா மருந்து இருக்குது, ரெஸ்ட் இருக்குது, எல்லாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு மருந்து கிடையாது. அந்த மருந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு உணர்வுகளின் வெளிப்பாடாக இருக்கணும். அப்போ அந்த உணர்வுகள் எப்படிப்பட்டதாக இருக்கணும், அங்கே இருந்து வரணும். அப்போ அங்கே இருந்து எப்படி வரும்? சாய்பாவுக்கிட்ட இருந்து வரக்கூடிய உணர்வு அன்பு இருந்தால் தான் நமக்கும் சாய்பாவுக்கும் இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன், அந்த தொடர்பு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. ஸோ இங்கே பல பேர் சொல்கிறாங்க தொடர்பு இருக்கா கடவுளுக்கும் உங்களுக்கும்? இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, கோயிலுக்கு போனேன், பிரார்த்தனை பண்ணேன், அப்போ கடவுளுக்கு எனக்கும் தொடர்பு இருக்குதானே அப்படின்னு. நீங்கள் கோயிலுக்கு போனீங்க, பிரார்த்தனை பண்ணீங்க, ஆனால் கடவுள்கிட்ட பேசுனீங்க, கடவுள் உங்ககிட்ட பேசினாரா? கடவுளை பார்க்கும்போது ஆனந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? அவர் கண்களை பார்க்குறீங்களா? அவரோட கண்களை பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தைகள் தோன்றுதா? இதையெல்லாம் தோன்றுச்சுன்னா கடவுள் உங்ககிட்ட தொடர்பில் இருக்கிறார். இல்லை அப்படின்னா தொடர்பில் இல்லைன்னு அர்த்தம். சில பேர் சொல்லுவாங்க, சாய்ராம் நான் கோயிலுக்கு போனேன், பட் நீங்கள் சொல்கிற மாதிரி எதுவுமே எனக்கு மனசில் ஒன்றும் வரல, ஏன் அப்படின்னு. அப்போ நான் ஒரே விஷயம் சொன்னேன்,
தொடர்பு இல்லைன்னு சொல்லிடக்கூடாதுல்ல. அப்போ இன்னமும் நீங்கள் சாயப்பா கிட்ட கேட்கணும், என்கிட்ட பேசுன்னு சொல்லணும். அப்போ சொன்னால் வந்துடுமா? சொன்னால் வந்துடும். மறுபடியும் 2 வாரம் கழித்து 3 வாரம் கழித்து கோயிலுக்கு போனாங்க. அப்போ சொன்னாங்க, இப்போ சாயப்பாவோட கண்களை பார்க்கும்போது என்னமோ என் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அழுகையெல்லாம் என் கண்களில் இருந்து வந்தது. இது சரியானு கேட்குறாங்க. நான் சொன்னேன், இதுதான் சரியான ஒரு இடம். அவர் அழைக்கும் போது வராரு, அழைக்கலைன்னா வரல. அவர் எப்படி அழைக்கிறோம்? சாயின்னு சொன்னால் வந்துடுவாரா? வந்துடுவாரா? ஒரு வார்த்தைகளை சொன்னால் வந்துடுவாரா? ஆனால் எங்கேருந்து வரணும்னா ஆழ் மனசில், உள் மனசில் இருந்து அந்த வார்த்தை வரணும். அந்த வார்த்தை வந்துடுச்சுன்னா இப்போ கூட சொல்கிறேனே, உங்கள் முன்னாடி வந்து நிற்பார். ஜஸ்ட் ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள், தப்பே இல்லை. இந்த பதிவு முடிஞ்சதுக்கப்புறம் கண்களை மூடி, சாயப்பா என்கிட்ட வாங்க, என் கூட வாங்க, என் கூட பேசுங்க, என் மேலே அன்பு வைங்க, என் மீது கருணையோடு இருங்க, நான் உங்கள் குழந்தை இல்லையா? இதையெல்லாம் நீங்கள் என்னைக்கு மனதுருகி அவர்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறீங்களோ அந்த நிமிடம் போதும். கண்களை திறந்து அவர் நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய சாயப்பாவோட கண்களை மட்டும் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு மின்னல் வெட்டுற மாதிரி இருக்கும். இது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டு, நம்ம எத்தனையோ பதிவில் சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த பதிலும் இதுதான் சொல்லியிருக்கோம். நீங்கள் சாயின்னு கூப்பிடும்போது மனதுருகி கூப்பிடணும், மனதுருகி கூப்பிடணும். அப்போது அந்த நம்பிக்கை இருந்து நம்ம மனசில் இருக்கக்கூடிய கஷ்டமும் இருந்து அப்போ அழைக்கும்போது உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்புல ஒரு ஜர்க் ஆகும். ஒரு மாதிரி சட்டுன்னு உடம்பு மெய்சில் இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் தலை வலி அழுத்தம் கொடுக்கும். இல்லைன்னா கண்கள் கூசும். இல்லைன்னா என்னமோ கண்களில் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும். இல்லைன்னா ஏதோ ஒரு சத்தம் கிடைக்கும், ஏதோ ஒரு சத்தம் கேட்கும். ஒரு நம்ம புரிஞ்சும் புரியாத மாதிரி இருப்போம். ஒரு நிமிஷம் அப்படி வரும், ஒரு நிமிடம் வரும். ஒரே ஒரு நிமிடத்தில் இதில் ஏதாவது ஒன்றும் இல்லை இத்தனையுமோ நடக்கும். இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பயப்படுவீங்க. ஆனால் அந்த பயம் போனதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்த கண்ணீர் ஒன்று வரும். அந்த கண்ணீரே அவர் உங்களுடன் இருக்கிறார், அவர் உங்களுடன் இருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான கஷ்ட நஷ்டங்களும் போயிடும். அப்போ இந்த விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னா, நீங்கள் சாயப்பாவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தான் இந்த விஷயங்கள் நடக்குது, எல்லாருக்கும் நடக்காது. இப்போது ஒரு 10 பேர் இந்த விஷயத்தை செய்கிறாங்கன்னா இந்த 10 பேருக்கும் நடக்கும்னு நான் சொல்லவே மாட்டேன். அந்த 10ல் 9 பேருக்காவது நடக்கலாம், இல்லை அந்த 10ல் ஒருத்தவங்களுக்காவது நடக்கலாம். அப்போது ஒவ்வொருத்தவங்களோட அனுபவங்களை பொறுத்து சாயப்பா அவங்க கிட்டே இறங்குறாரு. ஒவ்வொருத்தவங்க நம்பிக்கையை பொறுத்து சாயப்பா அவங்க கிட்டே இறங்குறாரு. ஒவ்வொருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போதும் அவர் மேலே நம்பிக்கையோடு பயணிக்கிறாங்க இல்லையா, அவங்க கிட்ட சாயப்பா இறங்குறாரு. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இது நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நைட்டு 10-11 மணி இருக்கும். நான் சம்டைம்ஸ் இந்த வீட்டுக்கு கொஞ்சம் லேட்டாக வரும்போது 1-2 மணி இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹாலில் தான் சாயப்பா வச்சுருக்கோம். இங்கே நம்ம அன்பி சாயிலேருந்து கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதே போல் இங்கே யாரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கீங்களோ அவங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம வீட்டுக்கு வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நான் சொல்கிறத விட நீங்கள் இன்னும் சூப்பராக சொல்லுவீங்கன்னு. அப்போ நைட்டு 1-1:30 மணிக்கு நான் வீட்டுக்கு வரும்போது ஜஸ்ட்டு வந்து அப்படியே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ரூமுக்கு நான் வந்துடுவேன். வந்ததுக்கப்புறம் என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆகும், என்னமோ சம்திங் ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி எனக்கும் சாய்ப்பாகும். மறுபடியும் ரூமை தாண்டி வெளில ஹாலில் போயிட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அவர் முன்னாடி சோஃபாவில் உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு ஆனந்த நிலை, என்ன ஒரு பரவச நிலை. சத்தியமாக சொல்கிறீங்க, இந்த சிற்றின்பம் அப்படின்றது வேஸ்ட்டுங்க.
அதாவது எதில் நமக்கு சந்தோஷம் உலகம் கொடுக்குதோ அது மிகப்பெரிய வெறுப்பாக மாறும். நீங்கள் பாருங்கள், சின்ன வயசில் இதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் அது இன்றைக்கி இதெல்லாமா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு வெறுத்துருவோம். நிறைய விஷயங்கள் நடக்குது. இங்கே நல்லா யோசிச்சு பாருங்கள். நான் சொல்கிறதால நீங்கள் வந்து ஆமாம் சொல்ல வேண்டாம், அப்படி சொல்லவும் கூடாது, அப்படி நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. ஏன்னா நாம் வந்து புத்தியை யோசித்து தான் இங்கே வந்து நிற்கிறோம் அன்பே சாய் குடும்பத்தில். அப்போது அந்த ஒரு நிலை 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படி இருக்கும்போது உடம்பு ஒரு விதமாக ஜெர்க் ஆகும். அந்த ஜெர்க் ஆகும்போது ஒன்றுமே வராது. கண்ணில் கண்ணீர் வரும். எனக்கு கண்ணில் கண்ணீர் வரும். ஒரு 1 வீக் முன்னாடி என்னன்னு தெரியல, திடீர்னு அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு அழுகை. கஷ்டம் இல்லை, நஷ்டமும் இல்லை. ஸோ லாபம் இருக்குது, வெற்றி இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது. ஆனாலும் கண்களில் இருந்து கண்ணீர். ஏன்? கஷ்டம் இருக்கும்போது வரலாம், கண்டிப்பாக வரலாம், 100% வரலாம். ஏன்னா ஏதோ ஒரு மனுஷன் நமக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்தான், இப்போ அவன் நம்மளை தவிக்க விட்டு ஹாப்பியாக இருக்கான். வெற்றி வேற வெற்றி அப்படின்ற சொல்லி ஓவராக சீன் போடுறான். ஓகே, என்னமோ இருந்துட்டு போகிறான். அப்போ நமக்கு ஒரு கஷ்டம் வரும். சே, நம்மளை வந்து கேட்குறதுக்கு ஆள் இல்லையே, நம்ம இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம். ஒரு காலத்தில் நம்மளை கொண்டாடினா இன்றைக்கி திண்டாட்டம், நம்ம இவ்வளோ தூரம் இருந்தோம், நம்மளை வந்து எப்படி அப்படின்ற மாதிரி. அது வந்து கஷ்டம். ஓகே, அது நேச்சுரல்ஸ், அது இயற்கை. ஆனால் வெற்றி இருக்குது, லாபம் இருக்குது, சந்தோஷம் இருக்குது, நிம்மதி இருக்குது, கூட பெரிய சொந்தம். எவ்வளோ பெரிய சொந்தம் இல்லை? எக்ஸலண்ட் இல்லான்னு பேச சொந்தம். ஸோ நன்றிகள் யாருக்கு? உங்களுக்கு சத்தியமாக கிடையாது. இங்கே நான் யாருக்கும் நன்றிகள் சொல்கிறதுக்கெல்லாம் நான் தயாராக இல்லை. நான் நன்றி சொல்லுவேன்னு நீங்கள் நினைக்கவும் மாட்டீங்க, எதிர்பார்க்கவும் மாட்டீங்க, அதை சொல்லவும் மாட்டேன். கடவுளுக்குத்தான் நன்றி. ஏன்னா அவர் தான் எப்படிப்பட்ட ஒரு சொந்தத்தை கொடுத்துருக்காரு. இங்கே யாரும் லாபம் நஷ்ட நோக்கத்தோடு பழகலை. எல்லாரும் ஒரு ஆத்மார்த்தத்தனமான ஒரு அன்போடு இங்கே நிற்கிறோம். இங்கே அதை தான் இங்கே தொடர்ந்து 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 செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதில் நம்ம உறுதியாக நிற்கிறோம். எத்தனை பேருக்கு இந்த மாதிரியான பாக்கியம் கிடைச்சிருக்குது சொல்லுங்கள்? நம்ம அன்பே சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், அவங்கள தாண்டி மற்றவங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது? அப்போ ஒரு ஒரு விஷயமும் ஒரு ஒரு நொடியும் நமக்கு ஒரு மிகப்பெரிய வியப்பு அளிக்கும் போது கூட நமக்கு கண்களில் இருந்து ஒரு கண்ணீர் வருதுன்னா அதற்கு என்ன காரணன்றது இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. அப்போ ஏதோ ஒன்று சாயப்பா, என்னடா காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் பேயா சுத்துற, என்ன ஒரு மனுஷனாக மதிக்கலையேன்னு கேட்ட மாதிரி எனக்கு ஒரு சட்டுன்னு ஒரு ஃபீல். அப்போ நான் அழுதுட்டேன். அப்போ ஒரு 1/2 hour ஹால்லே உட்காந்துட்டு அதுக்கப்புறம் மனசில் கொஞ்சம் நிறைவானதுக்கப்புறம், சரி சாயப்பா நான் தூங்குறேன், நான் உன்னை விட்டுட்டு எங்கே போவேன்? கையில் போட்டிருக்கக்கூடிய மோதிரத்தில் 24 மணி நேரமும் அந்த மோதிரத்தை நான் கழட்டுறது கிடையாது. அதே போல் அன்பே சாய் குடும்பத்தில் ஒருத்தவங்க ஒரு அழகான ஒரு சாய்ப்பாவுடைய அந்த டாலர் கொடுத்தாங்க. அது நெஞ்சிலே சுமந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நெஞ்சிலையும் சுமந்துட்டு இருக்குது, கையிலையும் சுமந்துக்கிட்டு இருக்குது. ஸோ 24 அதையும் தாண்டி அவர் நம்மக்கிட்ட எவ்வளவு பாசத்தை எதிர்பார்க்குறாரு பாருங்க. ஏன்னா சாய்ப்பாவுக்கும் நமக்கு இருக்கக்கூடிய அன்பு, இதனால தான் அந்த உலகத்தில் தரக்கூடிய அந்த இன்பத்தை நான் விரும்பலை. எதெல்லாம் எனக்கு இன்பமாக இருக்குதோ அதெல்லாம் எனக்கு ஆபத்தில் முடியுது. இது உலகம் கொடுக்கக்கூடிய இன்பத்தில். ஆனால் கடவுள் கொடுக்கக்கூடிய இன்பமும் சுகமாக இருக்குது. எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குதோ அந்த அளவுக்கு மனசில் ஒரு பாலைவனத்தில் ஒரு குளிர்ந்த காற்று இல்லை ஒரு மழை வரும்போது எந்த மனநிலையில் நாம் இருப்போமோ அந்த மனநிலையை விட 100 மடங்கு இன்பமாக இருக்கு, இன்பமாக இருக்கு. ஸோ எந்த கவலையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. அப்போனா நீங்கள் நினைக்கலாம், அப்போனா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடுச்சா அப்படின்னு. ஸோ கிடைச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்க, உனக்கு அது இல்லை இது இல்லை, என்ன இது வாழ்க்கை அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க.
ஆனால் அவங்கள வச்சு சொல்கிறாங்க, நான் சாயப்பா வச்சு சொல்கிறேன். ஐ எம் வெரி ஹாப்பி. அவங்கக்கிட்ட ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஆர்கியூ பண்ணால் அது உனக்கு இல்லையே, அப்போ வந்து மற்றவங்களுக்கு இருக்கேன்னுவாங்க. மற்றவங்களுக்கு இருக்கிறது கடவுளோட கிருபை. எனக்கு அதை தாண்டி வேற ஒரு விஷயம் இருக்குது, அது கடவுளோட கிருபை. அவ்வளோதான். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கலாம், யார் இருந்தாலும் யார் இல்லைனாலும், யார் ஏமாத்தினாலும் யார் ஏமாத்தாமல் இருந்தாலும் நம்ம வாழ்க்கை என்றைக்குமே உயரத்தில் இருக்கும். இது போதாதா? சொல்லுங்கள், இப்படிப்பட்ட வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? யாராவது ஏமாத்துறாங்கன்னா நடுத்தருக்கு வந்துடுறோம். யாராவது கூட இருந்தாங்கன்னா இவங்க நம்ம விட்டுட்டு போயிட்டா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்னு சொல்லி கேள்விக்குறிகளாக போட்டு வச்சுருக்கோம். அந்த நிலை இல்லை. யார் இருந்தாலும் யார் இல்லைன்னாலும் என் வாழ்க்கையில் எந்த கசப்பும் இல்லை, எந்த துக்கம் கண்ணீர் இல்லை. அப்போ வருகிற கண்ணீர் ஆனந்த கண்ணீர். இந்த இடத்துல நானும் சாயப்பா மட்டும்தான். அந்த நிலை உங்களுக்கு வரும் இந்த பதிவின் மூலமாக. ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள். கடவுள் வந்து சோதிக்கிறாருன்ற ஒரு வார்த்தையை அதை விட்டுடுங்க. அப்படியே சோதிச்சா என்ன தப்பு? நான் அவரோட குழந்தையாக தானே இருக்கேன், சோதிக்கட்டும்னு சொல்லுங்கள். உங்கள் உறவுகள் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணும், நீ வேண்டாம், இவர் வந்து அந்த சாமி, நம்ம தமிழ் சாமி. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, எல்லா சாமியும் ஒரே சாமி தான். என்கிட்ட வந்து வடநாட்டு சாமி அவர், நம்ம தமிழ் சாமியை கும்பிடுங்க. ஐயோ ஏயா, எதுக்கு இந்த பிரச்சனை? கடவுள்கிட்டேயுமா பிரிவினை? மனுஷங்கிட்ட பிரிவினை பார்த்தோம், கடவுள்கிட்டமா பிரிவினை? எல்லா கடவுளும் நல்லது தானே செய்கிறாரு. அப்போ எல்லா கடவுளும் நல்லவர்கள் தான். எல்லா கடவுளுக்கும் இருக்கக்கூடிய பவர் ஒரே பவர் தான். ஆனால் உங்கள் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரம்மா சொல்லுவாங்க, நீ இவரை கும்புறதை நிறுத்திடு, இன்னொரு சாமி யாராவது இப்படி ஒரு சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். வேற ஒரு சாமியை நீ கும்பிடு, தொடர்ந்து 7 வாரம் விரதம் இரு, 7 வாரம் கோயிலுக்கு போ, உனக்கு அவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் நடக்குதான் அப்படின்னு. எத்தனை பேருக்கு செஞ்சு நடந்திருக்குது. நம்ம பாவத்தை தொலைக்காமல் புண்ணியம் வராது. இப்போ ஒரு மனுஷன் பாவத்தையும் ஒன்றாவும் புண்ணியத்தை ஒன்றாவும் செய்யவும் முடியாது. பாவத்தை தொலைச்சாதான் புண்ணியம் வரும். அப்போ பாவத்தை என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நம்ம கடவுளை மட்டும் மாற்றிக்கிட்டு இருக்கோம். கடைசியில் தான் தெரியுது கடவுள் வந்து நல்லவர் தான், ஒருவர் தான், நாம தான் சரியில்லை. நம்மளுடைய எண்ணங்கள் தான் நம்ம வாழ்க்கையை பிரதிபலிக்குதுன்ற உண்மை கடைசியில் தெரியுது நமக்கு. இதை தான் நம்ம வாழ்க்கையில் சாகும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ். அந்த சாகும்போது கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி கிடைச்சா எப்படி இருக்குன்னு நினச்சி பார்ப்போம் இல்லையா? அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் இங்கே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? அப்போது அன்னைக்கு நம்ம என்னைக்கு இறக்க போகிறோமோ அன்னைக்கு கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸுக்கு இப்போவே உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா ரூட்டை மாற்றிடுங்க. சேஞ்ச் த ரூட், சேஞ்ச் த வே அண்ட் சேஞ்ச் த லைஃப். ஸோ திஸ் இஸ் அ ஃபேக்ட், திஸ் இஸ் அ ட்ரூத். இதெல்லாம் எப்படி வருதுன்னா எக்ஸ்பீரியன்ஸ்ட், அவ்வளோதான், எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எனக்கு இந்த ஜென்மத்தில் மட்டும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கோன்னு நீங்கள் நம்புறீங்களா என்னன்னு தெரியாது, சத்தியமாக நான் நம்பலை. அப்போ எனக்கு பல ஜென்மத்திலையும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நாம் நேற்று காலையில் ஒரு பதிவு போட்டிருந்தோம், செம பதிவு. ஒரு குழந்தை அழுவுதுன்னு சொல்லியிருந்தோம். அது எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல. அந்த குழந்தை, அந்த பதிவு பெரிய அளவுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு அந்த பதிவு போய் சேரல. ஏன்னா நேற்று காலையில் போட்ட 12 மணிக்கு போகிறதுக்கு பதிலாக 1 மணி ஆகிடுச்சு பப்ளிஷ் ஆகிறதுக்கு. ஏன்னா கொஞ்சம் ஒர்க் இருந்தது, டேட்டா சரியாக கிடைக்கல. ஒய்ஃபை இருந்துச்சுன்னா எடுத்துடலாம், ஆனால் டேட்டா கிடைக்கல. அதனால் அப்லோட் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. என்னடா அது ஒரு முக்கியமான சூப்பரான எக்ஸலண்ட்டான ஒரு பதிவை சாயப்பா கொடுத்துருக்காரு, ஆனால் இவ்வளோ தடங்கள் ஆகுதுன்னு. சரி போய் சேரவங்களுக்கு தானே போய் சேரும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கு ரொம்ப கம்மியாக தான் போச்சு. நல்ல டைட்டில் பார்த்துக்கோங்க, ஒரு குழந்தை அழுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துருப்போம். நேற்று அதாவது சண்டே மதியம் 12 மணிக்கு போட்ட ஆடியோ. அது லேட்டாக போனதால் உங்களுக்கு ரீச் ஆகலையா இல்லை நோட்டிஃபிகேஷன் போய் சேரலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் சொல்ல வேண்டிய கடமை, அந்த குழந்தை அழுகிறது
அந்த குழந்தை அழாமல் இருந்தால் தான் நம்மளோட விழிப்புணர்வு நிலை மேலும் மேலும் பெரிதுபடுத்தப்படும் அப்படின்னு. அப்போது அந்த விழிப்புணர்வு தான் எனக்கு இன்னைக்கு வந்து பேசுது. போன ஜென்மத்தில் சாகப்போகிற எனக்கு அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எனக்கு கடவுள் கொடுத்ததால தான் இன்னைக்கு எதெல்லாம் செய்யணுமோ அதை மட்டும் செய்ய, எது செய்யக்கூடாதோ அதை நினச்சி கூட பார்க்காத. நீ ஒன்ஸு அதை நினச்சிட்ட அப்படின்னா அது நினைக்குமா இவனுக்கு நம்மளை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லி அது நம்ம கூடவே வந்துடுமா. எதுக்கு போகிற சனியை நான் எதுக்கு என் வீட்டுக்குள்ளே கூப்பிடணும்? வீடுன்றது என் மனசை சொல்கிறேன், ஏன் கூப்பிடணும்? அதை அழிக்க வந்த கிருமின்னு தெரியுது, அது ஒன்றையே பைத்தியக்காரனாக்கி உட்கார வைக்க போகுதுன்னு தெரியுது, ஏன் செய்யணும்? ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மனிதர்கள் மூலமாக தான் துன்பங்கள், மற்றதெல்லாம் ரெண்டாம் கட்டம்தான். மனிதர்கள் மூலமாக தான் இந்த துன்பங்கள், இந்த துன்பத்தில் இருந்து தான் மீள முடியாத அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸோ மீள முடியல, கரை சேரவே முடியல. மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை இது நமக்கு கொடுக்குது. எத்தனை பேருக்கு கரை சேரணும்னு நினைக்கிறீங்க? ஆனால் கரை சேரணும்னு நினச்சாலும் அந்த கரை சேர்வதற்கு உண்டான ஏதாவது ஒரு கிரிப் இருக்கணும்ல, ஏதாவது ஒரு பிடிப்பு இருக்கணும்ல. நடுக்கடலில் தத்தளிக்கிறோம், எப்படி போகிறதுன்னு தெரியல. நம்ம கரைக்கு போகிறோன்னு நினைக்கிறதுக்கு பதிலாக வேறு எதிர் திசையில் பயணிக்கிறோம். அது போகுது 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 கடலுக்குடைய ஒட்டுமொத்த ஆழத்துக்கே போகுது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே தான் நமக்கு தெரியுது இந்த ரூட்டில் போகக்கூடாது, நம்ம எந்த ரூட்டுக்கு வந்தோமோ அந்த ரூட்டுக்கு தான் போகணும். திசை மாறிட்டோம். ஒரு திசை மாறும்போது என்ன ஆகும்? உங்களுக்கு ஆபத்தை நோக்கியும் இருக்கலாம், இல்லை பாதுகாப்பை நோக்கியும் இருக்கலாம். அப்போ இந்த இடத்துல எங்கே திசை மாறிட்டோம், பாதுகாப்புன்னு நினச்சி ஆபத்தான பகுதியில் பயணத்தை மேற்கொண்டுட்டோம். அப்போ நமக்கு தெரியுது நீ அந்த கடலில் தத்தளிச்ச, திசை மாறி நீ வந்து ஆபத்தில் போய் மாட்டி முடிஞ்சிடுச்சு, இனி அப்படி வரக்கூடாதுன்னு சொல்லி கரெக்டான திசை தானா, இந்த திசையில் போனால் பாதுகாப்போட இடத்துக்கு போய் சேர முடியுமா, கரை சேர முடியுமா, அந்த மாதிரி பல கேள்விகள் என்னுள் போன ஜென்மமோ அதுக்கு முந்தின ஜென்மமோ அதுக்கு முந்தின ஜென்மமோ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நிச்சயமாக கடவுள் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நாம் இந்த விஷயத்தையே உடைக்கிறோம். எந்த விஷயத்தை? இந்த ரகசியத்தையே உடைக்கிறோம். அப்போது இன்னும் 10 வருஷத்துக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன்னா அடுத்த 10 வருஷம் நீங்கள் இன்னமும் போய் நிற்கலாம். அதாவது நமக்கு சொல்வதற்கு ஆட்கள் இல்லை நமக்கு புரிகிற மாதிரி யாரும் சொல்லலை, இதான் பிரச்சனை. எனக்கு சொல்கிற மாதிரி ஆட்கள் இருந்திருந்தாங்கன்னா, எனக்கு புரிகிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் என்னோடய வேகம் அதிகரிச்சிருக்கும். அப்போ நானாக தத்தளித்து நானாக வந்து என்னடான்னு யோசிக்கும்போது என்னுடைய விழிப்புணர்வு நிலையில் இருந்து பல உண்மையான விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஜென்மாவை பற்றியும் அதில் எனக்கு கிடைச்ச அனுபவத்தை பற்றியும், அந்த அனுபவத்தை வச்சு என் வாழ்க்கையில் நான் ட்ராவல் பண்ணதை வச்சியும், அது மூலமாக கிடைச்ச சக்ஸஸ், அதன் மூலமாக கிடைச்ச பெயர், அதன் மூலமாக கிடைச்ச புகழ், இது எல்லாமே எனக்கு கிடைக்கும்போது எல்லா விஷயத்தையும் சாயப்பாவை நம்புகிறவங்களும் வணங்குறவங்களும் நல்ல உள்ளங்களும், இல்லை எந்த கடவுளை வணங்கியும் எனக்கு பயனே இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் போய் சேரணும்னு 2016-17 நான் நினச்சது தான் இன்றைக்கி ஆலமரம் மாதிரி பெருகி இருக்குது. இந்த ஆலமரத்தில் வந்து அத்தனை குருவிகளும் காக்கைகளும் இன்னும் சில பறவைகளும் சந்தோஷமாக வசிக்குது. அதுதான் இந்த அன்பேசா என்ற ஆலமரம். அப்போ இந்த ஆலமரத்தை எல்லாரும் பாதுகாத்துக்கணும். இந்த ஆலமரம் என்றைக்கும் பட்டு போகாத மாதிரி பார்த்துக்கணும். அப்போ அந்த ஆலமரத்து மேலே நம்பிக்கை வச்சாதான் எல்லாமே நடக்கும். அப்போ ஆலமரம் அப்படின்றது அன்பேசாய் குடும்பம். அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனமும் ஒவ்வொரு மனசும் இங்கே கடவுளுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நேரடி தொடர்பை ஏற்படுத்துகிற அளவில் அது இன்னமும் அழுத்தம் திருத்தமாக நம்பிக்கையோட என்றென்றும் செயல்படணும்.
இதை தான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இதை தான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். உங்கள் நிலையில் நீங்கள் உறுதியாக இருக்கிற வரைக்கும் உங்களை யாராலையும் அசைக்க முடியாது. அப்போது உறுதி அப்படின்ற விஷயம் என்னன்னா, கடவுள் என்னுடன் இருக்கிறார், இது ஒன்று. ரெண்டாவது, எல்லா கஷ்டத்திலையும் என்னுடன் இருக்கிறார். மூணாவது, எந்த கஷ்டத்திலையும் நான் அவரோட நம்பிக்கையை இழக்கப் போவது இல்லை. நாலாவது, எந்த சூழ்நிலையில் இருந்தும் என்னை அவர் காப்பார். அஞ்சாவது, அவர் கொடுக்கக்கூடிய எந்த முடிவுகளையும் நான் ஏற்றுக்கொள்வேன். இது மாதிரி நான் சொன்னது வந்து சாம்பிள் தான். ஸோ நான் 5 வார்த்தை தான் சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் இதை வச்சு 5 கோடி வார்த்தைகளை கூட சொல்லியிருக்க தப்பே இல்லை. ஆனால் எல்லா வார்த்தைகளும் பயனுள்ள வார்த்தைகளாக, உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிற மாதிரி மட்டும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயங்களும் நாம் என்ன நினைக்கிறோன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நாம் நினைக்கிறத விட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா தப்பான விஷயங்களை நம்ம தொடர்ந்து நினைப்போம். இந்த மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்றைக்கும் எப்பையும் வரக்கூடாது. இதுதான் இந்த பதிவோட முக்கியமான விஷயங்கள். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பதிவு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாயப்பா வந்து உங்கள் மேலே ஏன் அன்பாக இருக்கணும், அவர் அன்பாக இருக்கிறதுக்கு என்னென்னலாம் நீங்கள் செய்யணும், அவர் அன்பாக இருந்தால் எந்தெந்த விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது தான் இந்த பதிவில் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவுகளை சாயப்பா அன்பே சாய் மூலமாக உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்மாக்களை பலகீனப்படுத்தணும், உங்களுடைய செயல்களை பலத்தை கொடுக்கணும், நீங்கள் அழகான அற்புதமான ஆனந்தமயமான வாழ்க்கையை வாழணுன்றது கடவுளுடைய விருப்பம். ஏன்னா கடவுள் இங்கே ஒரு பெற்றோர்கள் மாதிரி இங்கே செயல்படுறார். நம்ம அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு ஆசை இருக்குதோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த வாழ்க்கையை வாழாமல் கஷ்டமாக வாழ்ந்துக்கு இருக்கும்போது அவங்களுக்கு ஏக்கம் இருக்கும். அந்த ஏக்கம் அது எப்படின்னா, நான் கூட அடிக்கடி நான் யோசிப்பேன், நம்மளாம் ஒரு காலத்தில் அம்மா கிட்ட ரொம்ப வந்து கஷ்டமான காலத்தில் நம்ம இருந்தோம். அம்மா வந்து நம்ம பார்த்து கண்ணீர் வடிச்சிருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்மத்திலேயே அவங்கள வந்து அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற தாட்டு எனக்கு இருந்துச்சு. ஆனால் அது கனவு மாதிரி போயிடுமோன்னு சொல்லி ஒரு பயமும் எனக்கு இருந்துச்சு. ஒரு பயமும் இருந்துச்சு. ஆனால் சாய்பா வந்ததுக்கப்புறம் அந்த ஏக்கத்தை தீர்த்துட்டார். இப்போ நீங்கள் எல்லாம் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அவங்க கேட்குது. அவங்களும் அந்த ஆடியோவை கேட்குறாங்க, கமெண்ட் படிக்கிறாங்க. அப்போ வந்து அவங்களால திருப்பி சொல்ல முடியல, என்ன சொல்கிறதுன்னு தெரியல. நாம் நினச்சதை விட நம்ம பையன் இப்படிப்பட்ட ஒரு இடத்த பிடிச்சிட்டான் அப்படின்ற ஒரு தாட்டு அவங்களுக்குள்ளே வருது. எனக்கு என்னென்னா, எல்லா பெற்றோர்களும் இப்போ உங்களுடைய அம்மாவும் உங்கள் அப்பாவும் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் அம்மா அப்பா தான். என்னடா அவன் ரொம்ப ஓவராக டைலாக் பேசுகிறான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ரொம்ப தப்பு. நான் இது எந்த சாமி முன்னாடி வேணாலும் கற்பூரம் அணைச்சி நான் சத்தியம் பண்ணுவேன். உங்களுடைய அம்மா அப்பாவை நினச்சி நீங்கள் எப்படி ஏங்குறீங்களோ உங்கள் அம்மா அப்பாவை நினச்சி தான். உங்கள் அம்மா அப்பான்றது எனக்கும் அம்மா அப்பா தான். ஸோ இங்கே இருக்கிற அத்தனை பேருமே, எனக்கு அக்காவாக இருக்கிறவங்க, எனக்கு தங்கச்சியாக இருக்கிறவங்க எல்லாருமே நான் அம்மான்னு சொல்லி தான் கூப்பிட்றேன். ஏன்னா இவங்களாம் ஒரு காலத்தில் அம்மாவாக மாற போகிறவங்க தான். அப்போ அம்மான்ற தாய்மை உள்ளத்துக்கு சொந்தக்காரர் தான் இவங்க எல்லாமே. அப்போ நாம் நம்மளுடைய அம்மா அப்பாவோட ஏக்கத்தை நாம் நிறைவேற்றணும். அவங்க கஷ்டப்பட்டு நம்ம பார்த்துட்ருக்காங்க, அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் சாயப்பாவோட விருப்பமாக இருக்குது. இப்போ சாயப்பாவுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும், நம்ம அவருடைய பெற்றோர்களுக்கும் அந்த சந்தோஷத்தை கொடுக்கணும். அப்பா நல்லா வாழ்ந்துட்டுருக்கா என் பொண்ணு, நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் என் பையன், அந்த சந்தோஷமான செய்தியை கேட்கும்போது அவங்க இன்னும் 10 வருஷம் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாங்க. யார்? நம்ம பெற்றோர்கள். ஸோ அதனால் இது எந்த விஷயத்தையும் சரி, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத பதிவுப்பா அப்படின்னு சொல்லி தயவு செய்து போகாதீங்க. நான் சொல்லலாம், உங்கள் கர்மா வந்து பார்க்கக்கூடாது போகிற, அது சும்மா டைட்டிலுக்கு வந்து அது ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, அது சொல்லும்போது கூட ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அன்பே சாய்ன்றது எல்லாரும் என்னோடய சொந்தங்கள் தான், உயிருக்கு உயிரானவள். நானே விஷ்ணு சாய்ட்ட சொல்லுவேன், இந்த கர்மா பார்க்கக்கூடாது போகக்கூடாது அதெல்லாம் வேண்டாம், அப்படிலாம் போடக்கூடாது. இல்லை சில விஷயங்கள் எனக்கு மனசுக்குள்ளே தோணுதுன்னு அவர் சொல்கிறாரு.
அதனால் சரி ஓகே அப்படின்னு நாமளும் சொல்கிறோம். அதனால் எல்லா பதிவுகளையும் தயவு செய்து முழுவதும் கேளுங்கள். அப்போ தான் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதை சமாளிப்பதற்கு நாம் எந்தெந்த வழிகளை செய்யணும்னு சாயப்பா ஒரு பதிவின் மூலமாக சொல்லுவார்ன்ற ஒரு விஷயத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கலான்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா, அன்பே சாயிரா, பேரன்பே சாயிரா, அகிலம் தளிக்க ஆத்மா விழிக்க அனுதினம் சாயிரா, எங்கள் அன்பே